அகில இந்திய வழக்கறிஞர் தேர்வு மற்றும் பொது சட்ட சேர்க்கை தேர்வின் எதிர்கால பதிப்புகளுக்கு தோன்றும் பார்வை குறைபாடுள்ள வேட்பாளர்களுக்கு அணுகக்கூடிய தேர்வு வசதிகளை உறுதி செய்வதற்கான அதன் உத்தரவுகளை அடுத்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பாஷ்கே ஆகியோர் அடங்கிய அமர்வு. ஜாஸ் NVDA திரைவாசகர்கள் தனிப்பயனாக்கப்பட்ட விசைப்பலகைகள் மற்றும் மவுஸ் மற்றும் பதில்களை தட்டச்சு செய்ய அல்லது எழுத்தாளரை பயன்படுத்துவதற்கான விருப்பம் போன்ற விதிகளை கிளாட்டுக்கும் கட்டாயப்படுத்தப்படும் இடைக்கால உத்தரவுகளை முன்னதாக நீடித்திருந்தது. ஆகஸ்ட் 1, 2025 வரை இந்திய அரசு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்ட போதிலும் தயார் நிலை இல்லாததால் அவை டிசம்பர் 31 வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த காலத்திற்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான வசதிகள் அமலுக்கு வரும் என்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் உறுதியளித்திருந்தார். முழுமையாக செயல்படுத்தப்படும் வரை ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இந்திய பார் கவுன்சில் சுற்றறிக்கைகளை வெளியிடலாம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. முன்னதாக பார்வை குறைபாடுள்ள வேட்பாளர்களுக்கு முறையான மென்பொருள் நிறுவல், கணினி அடிப்படையிலான பதிலளிப்புக்கான சமமான அணுகல் மற்றும் எழுத்தாளர்கள் மீதான அரசாங்க விதிமுறைகளை பின்பற்றுதல் உள்ளிட்ட விரிவான ஆதரவின் அவசியத்தை நீதிமன்றம் வலியுறுத்துகிறது. இந்த வழக்கு ஜனவரி 20, 2026 அன்று விசாரணைக்கு வரவுள்ளது.